டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பிரைஸ் எல்லாம் எதுங்க நமக்கு மிகுந்த ஆதாயமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை நம்ம படிச்ச படிப்பா இருக்கலாமா, பணமா, இல்ல புகழா? எதுதான் நமக்கு ஆதாயம்? சரி வாங்க பார்க்கலாம். வேதம் என்ன சொல்லுது? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஒன்று, போதும் என்ற மனசு இருந்தா நம்ம உலகத்தின் மேல் நம்முடைய மனது செல்லாது. 2வது, தேவ பக்தி இருந்தா நிச்சயமாய் கர்த்தரிடத்தில் மாத்திரம் நம்முடைய எண்ணங்கள் சேரும். அதுதான் பவுல் சொல்றாரு, லாபமான அனைத்தையும் நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். ஏன்னா அவருக்கு எது லாபமா தெரியுதுன்னா ஆண்டவர் தான் அவருக்கு லாபமா இருந்தார். அதனால உலகத்தில் இருக்கிற புகழ், பேர் எல்லாத்தையும் அவர் குப்பையாய் எண்ணினார். அவர் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று பிலிப்பியர்ல எழுதியிருக்கார். அவர் கிறிஸ்து தான் அவருக்கு ஆதாயமாய் தெரிகிறார். தேவ பிள்ளைகளே, உலகத்தில் வருகிற காரியங்கள் நமக்கு ஆதாயமாய் மாறக்கூடாது. மாறாக கர்த்தரே நம்முடைய ஆதாயமாய் இருக்க வேண்டும். பவுலை போல நம்ம வாழ தீர்மானிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.